பிரியத்துக்குரியவர்களே, மத்தேயு 2:3 ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேமும் கலங்கினார்கள். என்ன ஒரு வருத்தமான கேவலமான ஒரு சம்பவம் பார்த்தீர்களா? எங்கோ ஒரு சிறு பிள்ளை பிறந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே ராஜாவாக இருந்த ஏரோது ராஜாவுக்கு அது தேல் கொட்டியது போல இருந்தது. பொறாமையை கொண்டு வந்தது, பயத்தை கொண்டு வந்தது. நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏத்தாப்புல ஒருத்தர் கடை வச்சுட்டாங்க, நம்மளோட பெரிய கடை வச்சுட்டாங்கன்னா நம்ம ஒரு வேளை கலங்குறோமா? நம்ம வேலை பார்க்குற ஆஃபீஸில் நம்ம கூட இன்னொருத்தரை போட்டாங்க, நல்லா அவங்க டீச் பண்ணுறாங்க, நல்லா அவங்க அறிவாக இருக்கிறாங்கன்னா நமக்கு அது போட்டியை தூண்டுகிறதா, கலக்கத்தை ஏற்படுத்துகிறதா? தேவையே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பார்கள் என்றால், ஆண்டுடைய அன்பு நமக்குள்ளே இருக்கும் என்றால், அவருடைய மெய்யான பிள்ளையாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் எந்த நிமிடத்திலும் கலங்கவே மாட்டீங்க. யாரையும் உங்கள் போட்டியை நினைக்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது யார் போட்டியாக வந்தான்னு, யார் உங்களை போட்டியாக நினைச்சாங்க? உங்களோட தலையில் ஒரு மயிர் கூட விழாது. உங்கள் பிஸ்னஸில் ₹1 கூட இழப்பு வராது. உங்களுடைய வாழ்க்கையில் எவரும் உங்களை அசைக்க முடியாது. எனவே யாருடைய வளர்ச்சியும் கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். சந்தோஷமாக இருங்க. கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார்.